இப்போ வந்து இந்த ஹாப்பி எண்டிங்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து மாறிடுச்சு. சுபம் தான் முடிக்கவே சுபம் போட்டு தான் முடிப்பாங்க. இப்போ அது முடிக்கலன்னு காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்காங்க. இல்லை ஓகே, இல்லை ஓகேங்கிறது இல்லை, நல்லா இருக்கா நல்லா தான் இருக்காங்க. நான் திரும்ப சிரிப்பேன், அவருக்கு புரிஞ்சிடும். இல்லை அது பெர்ஃபார்மன்ஸில் சரி பண்ணிக்கலாம், எழுத்தில் இவ்வளோ தான் வரும்பார். எனக்கு இது ஆச்சரியம். அவர் மட்டும்தான் பார்த்தாரு. பார்க்கும்போது சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க, பயமாக இருக்குன்னாரு. ஏன்னா அவர் சவுண்டு ஃபுல் சவுண்டு வச்சு தான் போட்டது. அப்போ சவுண்டை குறைத்தான். படம் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே எங்கே அவங்களுக்குள்ள முரண்பாடும் இருக்குது, அவங்களுக்குள்ள நெருக்கமும் இருக்குது. திடீர்னு ஒரு அப்பா பையனுக்கான ஒரு உறவு இருக்குது. இப்போ தந்தையும் தனையனும் சொல்கிற மாதிரி அப்பாவுக்கு மகனுக்கு ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்குங்களா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு முரண் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாலாங்கிறத ஒரு தன்னோட பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு மாணவன் அப்படி தான் அவர் பார்த்தாரு. பாலா எடுக்கிற படம் என்ன ஜானர்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு என்ன திடீர்னு கேட்குறேன், ஏன்னா இதோடு நமக்கு இருக்காரு, ஏதாவது நம்ம சொல்லியிருக்கூடாது, நான் பேசாமல் இருக்கேன். இது பக்கத்தில் வந்து மிரட்டல் சினிமா அப்படின்னு. ஏன்னா பாலாவோட நீங்கள் அதில் அடுத்த தாரைத்தப்பட்டை கூட அவரோட ஒரு படம். அதுவும் பாலா இப்போ ஒரு 25 வருஷம் ஆகுது அவரோட சமாவுக்கு. அதை பற்றி இப்போ கடந்த சில வருஷங்களாகவே பாலா பற்றின சில விமர்சனங்கள் இருக்குது, வந்து கொஞ்சம் பழக கடினமானவர் அந்த மாதிரிலாம். எப்படி உங்கள் அனுபவம் எப்படி? வெளியிலேருந்து பார்க்குற தோற்றம் வந்து அவர் ரொம்ப கடினமானவர், ரொம்ப சீரியஸானவர், அவர் திட்டுவார், அடிப்பார், அப்படிலாம் ஒரு விமர்சனம் இருக்குது. அதை அடிப்பாருங்கிறது வந்து அது மேக்கிங் வீடியோ எடுத்து போட்டதில் வந்து குழப்பம். அது அடிக்கிறதுங்கிறது அது ஒரு டம்மியை வச்சு சும்மா அடிக்கிற மாதிரி சவுண்டை நீங்கள் போடும்போது, சினிமாவில் ஃபைட் எடுக்கிறாங்க, இப்படி அடிக்கிறாரு அப்படி அடிக்கிறாருன்னு நம்ம சொல்லும்போது அது வந்து உண்மை இல்லை. ஏன்னா அது வந்து கோரியோகிராஃப் பண்ணி எடுக்கப்படுறது தானே. அதனால அது அந்த விமர்சனத்தை நான் கண் கூட அந்த பரிசு எடுக்கும்போது நாங்கள் கூட இருந்தோம். அப்படிலாம் யாரையும் அடிக்கலை. ஒன்று. ரெண்டாவது, கோவப்படுவாருங்கிறது ஒரு வேலை நீங்கள் செய்யும்போது, இப்போ நம்ம ஸ்கூலில் தான் நம்ம படித்து வரோம். இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணலைன்னா ஒரு ஆசிரியர் கோவப்பட தான் செய்வார். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது தப்பாக பண்ணோம்னா அம்மா அப்பா கோவப்பட தான் செய்வாங்க. கோபங்கிறது அந்த ரௌத்திரம் பழகுங்கிற மாதிரி தேவைப்படுற இடத்துல அது தேவை தான். அது கோபம் அவருக்கு வரும். மற்றபடி எப்படி என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படிங்க 2 படம் பண்ணீங்க, அவர் பயங்கரமாக அப்போல்லாம் அவங்க ரூமுக்குள்ளே நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளவு நகைச்சுவையாக பேசி, அவ்வளவு சிரித்து, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம்தான் அவர் கூட இருந்த. ஒரு 5 வருஷம் நான் இருந்திருக்கேன். சொல்லப்போனால் அந்த 25 வருஷத்தில் 5 வருஷம் நான் முழுமையாக இருந்திருக்கேன். பரதேசி, தாரதப்பட்டேன். இப்போ மற்றவங்க சில பேர் அசிஸ்டன்ஸாக 7 வருஷம் வந்திருப்பாங்க, 8 வருஷம் வந்திருப்பாங்க, சில பேர் அவர் கூட இருந்திருப்பாங்க. அவங்களாம் என்ன ஆஃபீஸில் இருந்திருப்பாங்க. அவர் கூட வந்து யார் இருந்ததா எனக்கு தெரியல. நான் காலையில் உள்ளே போனேன்னா அவர் ரூமுக்குள்ளே கூடவே இருந்திருக்கேன். நைட்டு 10 மணி 11 மணி ஆகும். பல நேரங்களில் அவர் எப்படி அவர் வந்து ஒரு சீனை கன்சீவ் பண்ணுறாரு, எப்படி அதை எழுத்தாக மாற்றுறாரு, எழுத்தாக மாற்றினதை எப்படி உருவாக்குறாருங்கிறத நான் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ சில பேர் கேட்பாங்க, அங்கே நீங்களும் பேசவே மாட்டேங்கிறீங்க, அவரும் பேசவே மாட்டேங்கிறாரு. ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன், பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் யார்கிட்டையுமே பேச மாட்டார். அவர் இங்கே என்ன செல்லியன் ஓகே செல்லியன் அப்படின்பாரு. அது புரிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே எழுதுனதை நம்ம படிச்சிருக்கோம், அவர் எழுதுனதை படிச்சிருக்கோம். அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது முழு கதையும் நமக்கு தெரியும். இப்போ பேசாமலே வேலை அப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் எங்களுக்குள்ளே பெரிய அந்த முரண்பாடோ உரசலோ அவருன்னு இல்லை. இது வரைக்கும் நான் 15 படம் பண்ணிக்கிறேன். எந்த டைரக்டரோட எனக்கு ஸ்பாட்லேயோ அதுக்கு வெளியிலேயோ முரண்பாடு வந்ததில்லை. இன்றைக்கி வரைக்கும் அவங்க நண்பர்களாக தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல உறவு அது இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் அவர் ரொம்ப தன்மையான ஒரு மனிதர், அன்பான ஒரு சகோதரர்னு வச்சுங்களேன். அதை தாண்டி எனக்கு விமர்சனங்கள் வந்து நீங்கள் வெளியில் நடக்கிற ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு ஒரு விமர்சனமாக பண்ணுறதுங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இளையராஜான்னு இருக்குங்க. இளையராஜா சார் வந்து பயங்கர கோபக்காரர் அப்படிலாம் இல்லை. நான் நெருக்கமாக நெருங்கி பழகியிருக்கேன். அவர் அவ்வளவு தன்மையான, அவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான, அவ்வளவு நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் படைப்பாளியாக நீங்கள் வரும்போது அவர் வேலை நடக்கணுங்கிறதுக்காக சில கண்டிப்புகள் வரத்தான் செய்யும். அதே தான் நான் பாலா சாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் இந்த 2வது பண்ண தாரத்தப்பட்ட வந்து எதிர்பார்த்த மாதிரி பெருசாக போகலை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சினிமாவில் வந்து நம்ம எல்லாத்துக்குமான உழைப்பு ஒன்றா தான் இருக்கும். எது ஓடும் எது ஓடாதுன்னு நமக்கு தெரியாது. டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவில், டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது இது ஒர்க் ஆகுதுன்னு நினச்சி தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ராக்கெட்டே வந்து ISLV ராக்கெட் விடுறாங்க, 3 வருஷம் வந்து R&D நடக்குது, ராக்கெட் விடுறாங்க, கடல் போய் விழுந்துருது, இன்னொரு ராக்கெட்டு மேலே போயிடுது. அது எப்படி விழுதுங்கிறது நமக்கு தெரியாது. அது மாதிரி படமுமே வந்து முழு உழைப்பும் அதுக்காக கொடுக்குறோம், சின்சியராக அதுக்காக ஒர்க் பண்ணுறோம்.
சிலது ஒர்க் ஆகுது, சிலது ஒர்க் ஆகாமல் போயிடுது. அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்கள் அந்த அவரோட பிதாமகன் வரும்போது அதுக்கு ஒரு விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க. ஸோ இப்போ அவர் ஒரு 25 வருஷம் சினிமா வந்து தமிழ் சினிமாவில் பாலாவோட இடம் என்ன அப்படிங்கிறத ஒரு விமர்சகராக நீங்கள் எப்படி மதிப்பிடுவோம்? இப்போ பாலா சாருக்கு முன்னால், பாலா சாருக்கு பின்னாலும் நம்ம வழக்கமாக கிபின்னு சொல்கிற மாதிரி ஒரு விவாதத்துக்காக அல்லது விமர்சனத்துக்காக அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாலா சாருக்கு முன்னால், பாலா சாருக்கு பின்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடி, சேது வர்றதுக்கு முன்னாடி சென்டிமெண்ட்ஸ் மேலே நமக்கு இருந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, சினிமானா இப்படி இருக்கணும், இப்படி ஆரம்பிக்கணும், இப்போ இன்ட்ரோல் பிளாக்னால் இப்படி இருக்கணும், கிளைமாக்ஸ்னால் இப்படி இருக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுவே உடஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பிதாமகன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுங்கிறது பெரிய ட்விஸ்டெல்லாம் இருக்காது, அப்படியே போகிற போக்கில் ஒரு இன்ட்ரோல்னு போட்டு முடிச்சிருவாங்க. எண்டு வந்து பயங்கர எமோஷனல் ஒரு ஹைப்புக்கு போகும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன, பெரும்பாலும் ஹாப்பி என்டிங்ஸுங்கிறது பெரும்பாலும் இருந்திருக்கு. நான் சொல்கிறது 90-95% இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஹாப்பி என்டிங்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து மாறிடுச்சு. அப்போ அவர் படம் பார்த்துட்டு போகிறாங்கன்னா அவங்க சுபம் தான் முடிக்க சுபம் போட்டு தான் முடிப்பாங்க. இப்போ அது முடிக்கலன்னு காரணம் என்ன அப்படின்னா, அது இவர் பண்ண வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டரை பார்த்தாலுமே ஒரு ஹீரோ வந்து அருவாளோட உட்காந்துருக்காரு, இல்லை பெரிய சுத்தியலோட இருக்காரு, இல்லை பெரிய துப்பாக்கியோட இருக்காரு. இவ்வளோ வயலன்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து தான் சில விஷயங்கள் வந்துருக்கு. ஆனால் அவர் கதைக்குள்ளே தேவைப்படுற மாதிரி வச்சுருக்காரு. அதை வயலன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க வெறும் வயலன்ஸை மட்டும் காட்டுறாங்க. அது வந்து டெலிபரேட்டாக ஒரு மாதிரி இதாக தெரியுது. இப்போ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுங்கிறது இருக்குல்ல, சினிமா வந்து அப்புறம் பாடல்களை கையாண்டது தான் இருக்குல்ல. இப்போ பாலா சார் படத்தில் பாலா என்ன மாதிரி பாடல்களை கையாண்டார் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். எமோஷனை எப்படி ஒரு கையாண்டார் அப்படின்னு அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரிசர்ச் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்கும். கதையை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்குது. ஏன்னா கதைங்கிறது நமக்கு வந்து இவ்வளவு கதை வேணும்னு நம்ம முதல்ல இருந்தோம். இவர் படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் இருக்கும். கேரக்டர்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடெண்ட்டை சுற்றி பின்னி தான் ஒரு பெரிய கதையாக மாறும். உதாரணத்துக்கு நந்தாவோட கிளைமாக்ஸ் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதை வச்சு நான் பின்னாடி கதையை பண்ணேன் அப்படின்னு. இது மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே அது ஒரு மொமெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த மொமெண்ட்டை சுற்றி அப்படியே பின்னுறது தான். எனக்கு கூட ஒர்க் பண்ணும்போது இது எப்படி நடக்குதுங்கிறது எனக்கு ஆச்சரியம். ஒரு ஆஃபீஸ் போவோம், பேசுவோம், பழகுவோம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஸ்பாட்டில் வந்து என்ன செய்ய போகிறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு வியப்பாகவும் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து பரதேசி படத்துக்கு ஏற்கனவே எழுதியிருக்கு, இருந்தாலும் காலையில் போனால் அந்த சீனை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், கொஞ்சம் ரீரைட் பண்ணுவோம் பாரு. இப்போ அவர் சீனை சொல்லுவார், கையில் பேப்பர் வச்சுட்டு அதை படிக்கேன் பாரு. நான் படிப்பேன். படித்தோன்னே இல்லை அந்த முதல் வரி அடிச்சிருங்க, அடிச்சாச்சு. இந்த 2வது வரி அதை கொஞ்சம் மாற்றுங்க, 3வது வரி இப்படி ஒன்றுனா படிக்க இல்லை அது வேணாம், டைலாக் வேணும், இப்படியே மாற்றி அந்த பேப்பரே கசமசம் ஆகிடும். இப்படி அம்புக்குறி இப்படி போட்டு அப்படி அம்புக்குறி போட்டு ஆகிடும். சரி, இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எழுதுங்கன்னு சொன்னால் ஒரு அசிஸ்டண்ட் வந்து எழுதி கொண்டு தான் கொடுப்பாரு. கொடுத்தா சீன் இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? நான் சொன்னேன், நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்கா? இல்லை ஓகே, இல்லை ஓகேங்கிறது இல்லை, நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்கான்னா நான் திரும்ப சிரிப்பேன். அவருக்கு புரிஞ்சிடும். இருங்க, அது பெர்ஃபார்மன்ஸில் சரி பண்ணிக்கலாம், எழுத்தில் இவ்வளோ தான் வரும்பார். எனக்கு இது ஆச்சரியம். எழுத்தில் இவ்வளோ தான் நம்ம எழுத்து படிக்கிறோம், வாசிக்கிறோம், சினிமாக்கள் அவ்வளோ பார்க்குறோம்னா எழுத்தில் இவ்வளோ தான் வரும். அப்போ அங்கே ஏதோ மேஜிக் நடக்கும் போல். அப்போ என்ன நடக்குதுன்னு அடுத்து ஆர்வமாக இருக்கும். இப்போ அங்கே போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேமரா வச்சோன்னே போவார், மானிட்டரில் உட்காந்துட்டு சிலிண்டர் காட்டுங்க பாரு. ஃப்ரேம் வச்சு காட்டிட்டோம்னா மானிட்டரில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே பார்த்துட்டே இருப்பார்னு வச்சுக்கோங்க. ஒரு தம்மு போட்டு பார்ப்பார். பார்த்துட்டே இருந்தோம்னா அவங்க டைலாக் பேசும், ஆக்ஷன் நடக்கும். நடந்தோன்னா சீரட்டை அணைச்சிட்டு எந்திரிப்பார். எந்திரிச்சாங்கன்னா டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லுங்க தெரியுமா, அங்கே டைம் ஸ்டார்ட் ஆகிடும். நேராக நடந்து போய் அந்த ஆர்டிஸ்ட் பதில் குத்துக்கால் ஊர் பக்கம் உட்கார, குத்துக்கால் போட்டு இப்படி உட்காருவார். உட்காந்து சொல்லு அப்படிங்கிறார். சொன்னான்னா இந்த இடத்துல நிப்பாட்டு, இங்கே பாரு, கண்ணை அப்படி பாரு, கை இந்த சொன்னில சொல்லும்போது கை எங்கே வச்சுக்க, காலை மடக்கி இப்படி உட்காரு. இப்படியே ஒவ்வொரு சின்ன கரெக்ஷனாக பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. இப்போ நீ அந்த இடத்துல சொன்னில, அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி இப்போ வாங்கன்னு சொல்லினா வாங்கங்கிறத அந்த காவை வந்து அடுத்தோட சேர்த்துக்க, அந்த இடத்துல கேப் விடாத. கண் எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு சிமிட்டுற. இப்படியே 5 டேக்கு 10 டேக்கு 15 டேக்கு 16 டேக்குன்னு போகும்போது எந்த ஆளாயா இவன் இப்படி நடிக்கிறேன் நமக்கே தோணிடும். அது கொஞ்சமாக அதை கிராஜுவலாக ஏற்றி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், தண்ணியை வந்து சூடுபடுத்தும் போது அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் அப்படியே கொப்பளிக்கும். 100 டிகிரி தாண்டிச்சுன்னா ஆவி ஆகிடும். எங்கேயா தண்ணி காணாமல் போச்சுங்கிற மாதிரி அங்கேருந்து ஆள் காணாமல் போயிட்டான். போயிட்டு ஒரு புது நடிகர் இங்கே வந்து உள்ளே உட்காந்து முடித்தோன்னே ஓகே
அப்படின்ட்டு ஓகே பண்ணார். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மேஜிக் மாதிரி இருக்கும். இப்போ ஏன் இன்றைக்கி இவ்வளோ பேர் அதை கொண்டாடுறாங்க? சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் அப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட்டை எப்படி மாற்றினார் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவார். ஃப்ரெஞ்சு டைரக்டர் ராபர்ட் பிரசான்னு ஒரு டைரக்டர், அவர் சொல்கிறாரு, நான் நடிப்பு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எம்டி த பாண்ட் கேட்ச் த ஃபிஷ்ஷுங்கிறார். குளத்தை வந்து வத்த விட்டுரு, மீனை பிடிச்சிருங்கிறார். குளத்தை வத்த விட்டுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெட்டாஃபரிக்கலாக சொல்கிறாரு, அவனுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துரு, அப்போ ஒன்று வரும்பாரு, அதை பிடிச்சிக்கங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா வெளியில் எடுத்து 5 டேக்கு 6 டேக்கு 7 டேக்கு போய் எதுக்கு ஓகே எதுக்கு உண்மைங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று பண்ணு, இன்னொன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் இன்னொன்று எப்படி பண்ணுங்க கேட்கவும் முடியாது. ஏன்னா எல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லியாச்சு. அப்போ கிட்டத்தட்ட இப்போ ராஜா சார் ரெக்கார்டிங்லாம் போனால் அவங்க பாட்டு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பாட்டு சொல்லிக் கொடுங்க பார்த்தா இது வந்து சின்ன நீ இல்லை பெரிய நீ. நான் பேசிக் கொஞ்சம் படித்தேன்னா எனக்கு புரியும். இப்போ ரீ வந்து நீ சின்ன ரீ இல்லை பெரிய ரீம்பாங்க. அதே மாதிரி நீ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த இடத்துல நீ அழுத்தாத, இது எப்படி அந்த சின்ன நீ பெரிய நீ இது இப்படி சொல்லு, அதை அப்படி சொல்லும்போது மற்ற டேரக்டர்ஸ்லாம் என்ன டப்பிங்கில் பார்த்துக்கலாமாங்க. இங்கே பேசினா தான் இங்கே வரும். அந்த முகத்துக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. சின்ன விஷயம் ஒரு பூ கட்டுற மாதிரின்னு வச்சுங்களேன், அப்படியே கட்டி கொண்டாடும்போது எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி ஊரில் இருக்கும்போது நான் கற்றுக்கும்போது டார்க் ரூமுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த சிவப்பு லைட் எரியும். நம்ம ஃபோட்டோ வந்து பேப்பரில் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை கெமிக்கலில் போடுவோம். கெமிக்கலில் போட்டால் ஒரு 5 செகண்டுக்கு ஒயிட் பேப்பராக தான் இருக்கும். அப்புறம் அப்படியே கருப்பு வரும், அப்புறம் அப்படியே ஒரு கிரே வரும், அப்புறம் அப்படியே சக்குன்னு வந்து ஒரு 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா முழு உருவம் வந்துடும். அப்புறம் அப்படியே அந்த பிக்சரில் போட்டு காய வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கிளிப்பை போட்டு மாட்டிடுவோம். அது மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி வர்ற ஒரு ஆளை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு முழு உருவமாக கொண்டு வந்து அந்த என்ன கேரக்டர் இருந்துச்சோ அந்த கேரக்டரை கொண்டு வர்றதுங்கிறது அது நான் பார்த்து மலைச்ச ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம். அப்போ நீங்கள் அவர் இந்த 25 வருஷத்தில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா 9 படம் தான் பண்ணியிருக்காரு. 3 வருஷத்துக்கு ஒரு படம். ஆனால் அந்த 3 வருஷத்துக்கு அந்த படம் அந்த உழைப்புங்கிறது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கிறது தேவைப்படுது. ஏன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரவைஸ் பண்ணி ஃபைனலாக அது அவுட்புட் வரும்போது இண்டஸ்ட்ரியே வியக்குது. இப்போ அனுராக் கஷ்யப்னு ஹிந்தி டைரக்டர், இந்திய சினிமாவில் முக்கியமான ஒரு ஆளுமை அவர் வந்து இந்த ஒரு பரதேசியை பார்த்து வியக்கிறாரு. நாங்கள் அப்போ அவருக்கு ஸ்க்ரீன் பண்ணோம். எப்படி இதெல்லாம் நீங்கள் எடுக்க முடியுதுங்கிற காரணம் என்ன அப்படின்னா ஒரு இன்டென்சிவான ஒரு ஒர்க்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இவரோட பங்குங்கிறது ஒரு பெரிய சாப்டர் தான் நம்ம சொல்லலாம். நீங்கள் ஒரு ஒளிப்பதிவால் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ரைட்டர், நீங்கள் பின்னாடி ஒரு இயக்குனராகவும் ஆனவர், அதனால் உங்களுக்குள்ளே ஒரு இயக்குனர் இருக்கும்னு சொல்லுவார். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லுவீங்களா, இல்லை அவர் தான் கேட்பாரா? இல்லை, சஜஷன்ஸுங்கிறது என்னென்னா ரூமில் தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். பாட்டுக்கு போனால் ஒரு சஜஷன் நான் எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்குது. அது வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ். அது ஒரு டைரக்டர் வந்து தான் நினச்சதை உருவாக்குறதுக்கான ஒரு வேலையை இங்கே செய்கிறாரு. அங்கே போய் நான் எதுவுமே பேசுகிறதே இல்லை. ஆனால் ரூமில் இருக்கும்போது கேட்பார், இப்படி இருக்கலாமா கேட்பார். நான் எனக்கு தோணுன்னு சொல்லி அதை எடுத்துக்கிறேங்கிறது அப்புறம் அங்கே ஒரு டிஸ்கஷன், ஆரோக்கியமான டிஸ்கஷன் ரூமில் நடக்கும். ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உள்ளே பக்கத்துலேயே போக மாட்டேன். அவர் எடுக்கிறது தான் ஷார்ட்டு தான். இன்னும் 2 பேரும் காரில் தான் காலைல போவோம், திரும்ப அவர் காரில் தான் வருவோம். இன்றைக்கி எடுத்தது எப்படின்னு கேட்பாரு. இன்றைக்கி எடுத்தது நல்லா இருந்துச்சு, நான் சொன்னேன் மலேரியாச்சு, இல்லை நாளைக்கு திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி சில டிஸ்கஷன் நடக்கும். அப்போ ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகி திரும்ப ரூமுக்கு போனால் திரும்ப ஒரு 10 மணி வரைக்கும் 2 பேரும் படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். சரி, அது ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனாக இருக்கும். அவர் எப்படி ஒரு இயக்குனராக அவர் எப்படி ஒரு மேஜிக் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்க சார். அந்த வகையில் ஒரு இயக்குனராக அவர் உங்களை எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரா? கண்டிப்பாக. நான் இப்போ வந்து தான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ண முதல் படம் வந்து கல்லூரி ஒர்க் பண்ணேன். கல்லூரி ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து பெரிய மாஸ்டர், பாலாஜி சக்திவேல் சார் பெரிய மாஸ்டர். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. ஒரு கண்ணை சிமிட்டிக்கிட்டே ஒருத்தன் பேசுவேன், ஒரு நாக்கை தள்ளி ஒருத்தன் பேசுவேன், அது மாதிரி ஒருத்தனை பிடிச்சிட்டு வாங்கலாமல் இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா எதுக்கு இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னா படமாக அதை பார்க்கும்போது தெரியும். அது வந்து தனியாக தெரியும். நீங்கள் கல்லூரியில் 10 கேரக்டர்னா 10 கேரக்டருக்கு 10 விதமான டிஸ்கிரிப்ஷன். அது நீங்கள் வந்து எழுதி பார்த்தா தான் தெரியும். அது அவ்வளோ சாத்தியமே கிடையாது. அப்புறம் சின்ன டீட்டெயில் இருக்குல்ல, அது எல்லாமே பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு வந்து கண்ணில் பார்க்காம எதையுமே நம்பாதீங்கம்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, செல்ஃபோன் இந்த மாதிரி பழைய செல்ஃபோன் வச்சுங்க சார், இருக்குது சார், அதில் சார் ஷார்ட்டுக்கு வந்துடும் சார்மாங்க. ஷார்ட்டுக்கு போனால் வேறு ஒரு கொண்டாந்து காட்டுவாங்க, திரும்ப ஒரு 1 hour லேட் ஆகும். அப்படிங்கிற கண்ணில் பார்க்கணுங்கிற ஒரு விஷயம். அப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணுறது இருக்குல்ல, அந்த டீட்டெயிலுங்கிறது நான் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்குறேன். முதல் படத்துல நான் சொன்னேன்ல, நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு படம் ஒர்க் பண்ணால் கூட ஷூட்டிங் ஆரம்பிக்கிற முன்னாடி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான் எனக்கு பிடிக்கும்.
டைரக்டரோட உட்காந்து அவங்க எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, என்ன எழுதுகிறாங்க. என்கிட்ட கேட்டால் நான் என்னோடய கருத்தை சொல்லுவேன், கேட்கலாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நடக்கிறது மட்டும் நான் கவனிப்பேன். கவனித்து அதை வந்து கற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு ஷூட்டிங் போன பிறகு இவங்க எப்படி ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறாங்கங்கிறது வந்து நம்ம பாலா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அது பெரிய மேஜிக் தான் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷனை எப்படி அவர் வாங்குறாரு, சின்ன சின்ன நுவான்சஸ், இந்த பென்சில் டிராயிங் மாதிரி அப்படியே மைன்யூட்டாக பண்ணுறதுக்குள்ள அந்த வேலையை பண்ணும்போது ஓ இதெல்லாம் இப்படி பண்ண முடியும் போல். ஒரு கண்ணை சிமிட்டுறதுல ஒரு பாவனை மாறுது. லேசாக கையை இங்கே தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் வயலினில் வந்து சொல்லுவாங்க கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. வயலில் வந்து கிட்டார் மாதிரி ஃப்ரெட்டு இருக்காது, ஒரே இது தான் இருக்கும். நீங்கள் இந்த போ அப்படி போடும்போது 1 மில்லிமீட்டர் தள்ளி போட்டிங்கன்னா வேறு ஸ்வரம் வந்துடும். அப்போ அவ்வளோ ப்ரிசைஸான இன்ஸ்ட்ருமெண்ட் அது மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்ட் வேலை வாங்கும்போது ஒரு டயலாக்கை இங்கே சொல்லிடாதா, இங்கே கேப் விட்டுறாதா, இங்கே கேப் விட்டு அர்த்தம் மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் நான் அங்கேருந்து டேக்கவே அதை தான் கற்றுக்கிட்டேன். பாலாவோட குருநாதருங்கிறது வந்து பாலு மகேந்திரா வந்து அவரும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தார். ஆமாம். ஸோ அவர் பாலா பற்றி என்ன அவங்ககிட்ட எதுவும் பேசியிருக்காரா? பரதேசி வந்து சார் காட்டுறதுக்காக நாங்கள் வந்து கூப்பிட்டோம். அவர் வந்து இங்கே ஒரு தேட்டரில் வந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே அவர் மட்டும்தான் பார்த்தாரு, கூட யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்க நினைக்கிறேன். பார்க்கும்போது சவுண்டு கொஞ்சம் குறைங்க பயமாக இருக்குன்னாரு. ஏன்னா அவர் ஃபுல் சவுண்டு வச்சு தான் அவங்க போட்டது. அப்போ சவுண்டை குறைச்சான். படம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே எங்கே செலியன்னு கையை பிடிச்சிட்டு ரொம்ப பிடிச்சிட்டு போவோம் ஒர்க்கு. எப்படி அந்த சிம்னி விளக்கு லைட்லலாம் எப்படி நீ எடுத்த, அது ஃபிலிமில் ஷூட் பண்ணோம் பரதேசி. அந்த கன்சிஸ்டன்சி எப்படி நீ மெயின்டைன் பண்ண அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பாலா கட்டி பிடிச்சி திரும்ப அங்கேருந்து ஆஃபீஸுக்கு வந்தார். வந்து ரொம்ப பாராட்டினார். உனக்கு வந்து கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும், பாலா உனக்கும் கிடைக்கும், செலியன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், படத்தோட ஆர்ட் டைரக்டருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் எப்போ டைம் இருக்கும்போது என்னை கூப்பிடுவார், நான் பார்க்குறதுக்காக போவேன். போகும்போது ஒரு நாள் கேட்டார், பாலா எடுக்கிற படம் என்ன ஜானர் நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்னாரு. எனக்கு என்ன திடீர்னு இப்படி கேட்குறாரு, ஏன்னா இவர் நமக்கு இருக்கார், ஏதாவது நம்ம சொல்லிடக்கூடாது, நான் பேசாமல் இருக்கேன். அப்போ சொன்னார், ஃபேண்டசி ஒரு கேட்டகரி இருக்குது, ஃபேமிலி ட்ராமா ஒரு கேட்டகரி இருக்குது, த்ரில்லர் இருக்குது, ஹாரர் இருக்குது, அதுலேயே சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது, கோஸ்ட் ஹாரர் இருக்குது, என்னென்னமோலாம் இருக்குது, ரொமான்டிக் இருக்குது. பாலா எடுக்கிறது என்ன ஜானர் சொல்லுனார். நான் வந்து எனக்கு புரியல இது என்ன ஜானர், இது எல்லா ஜானரும் சொல்லிட்டார் அவர். வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது இது பக்கத்தில் வந்து மிரட்டல் சினிமா அப்படின்னு. ஏன்னா மிரட்டல்ங்கிறது இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து அதை பற்றி நான் இப்போ படிச்சுருந்தேன். நேற்று கூட ஒரு யூகி சேது பேசும்போது சொன்னார், டாடாயிசம்னு ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் சரியலிசத்துக்கு முன்னாடி ஏலிஸில் வந்து 1916 வந்து டாடாயிசம்னு வருது. அவங்க என்னென்னா ஒரு ஷாக் வேல்யூவை க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு பெயிண்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கோடாரி வச்சுருவாங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம் அந்த பெயிண்டிங்கை வெட்டிட்டு நீங்கள் போயிடலாம். அப்புறம் அது ஒரு ஓவிய கண்காட்சி எங்கே நடத்துவாங்க, டாய்லெட்டுக்குள்ளே நடத்துவாங்க. இந்த மாதிரி வந்து உங்களை வந்து மிரட்டுற விஷயம் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப ஒரு அழகாக பண்ணிடுறாரு. அப்போ பாலகேந்திர சார் சொன்னது, அவன் எப்படி பண்ணுறானே எனக்கு தெரியலப்பா, படம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி பண்ணுறேன், மிரட்டல் சினிமாவை வெளியே சிரிச்சார். பாலாவோட படங்கள் தாண்டி பாலா சம்மந்தமாக பாலகேந்திராவுக்கு இந்த விதமான அவங்களுக்குள்ள பெருசெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்குள்ள முரண்பாடும் இருக்குது, அவங்களுக்குள்ள நெருக்கமும் இருக்குது. திடீர்னு ஒரு அப்பா பையனுக்கான ஒரு உறவு இருக்குது. நீங்கள் இப்போ தந்தையும் தனையனும் சொல்கிற மாதிரி அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்குங்களா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு முரண் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி அவர் என்கிட்ட எதுவுமே பேசுனதில்லை. பாலாங்கிறத ஒரு தன்னோட பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு மாணவன் அப்படி தான் அவர் பார்த்தாரு. பாலுமேந்திரோட நீங்கள் நெருக்கமாக பழகிருக்கீங்க, வந்து அவர் ஒரு இயக்குனர், ஒளிப்பதிவாளர். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஒரு முன்னோடியும் கூட வந்து. ஸோ அவரோட பழக்கங்கள் பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக உலக சினிமா எழுதும்போது தான் அவர் வந்து கொஞ்சம் நெருக்கமானார். அதுக்கு முன்னாடி